யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் அந்த இளைஞர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். விமானத்தில் இருந்து வீசப்படும் 23 குண்டுகள் மண்ணுக்கடியில் இருந்து புதைந்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அது குறித்த மேலதிக விவரங்களையும், பௌத்த பிக்குகளை அரசாங்கம் பழி வாங்குகிறது என்று சொல்லி அறிக்கை ஒன்றை விட்டிருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா. அவருடைய அறிக்கையில இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதான் சொல்லியிருக்கார் என்பது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் பேருந்து சாரதிகளோ அல்லது நடத்துனர்களோ போதைப் பொருட்கள் பாவித்தால் அந்த ரூட் பெர்மிட் என்று சொல்லுவது தானே, வழித்தட அனுமதி, அது நிறுத்தப்படும் என்று சொல்லி போக்குவரத்து அமைச்சர் எச்சரிக்கை செய்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இன்றைக்கு விடியப்புறம் ஒரு 1:20 மணி போல யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் அழைத்து வரப்பட்டிருந்தார் போலீசாரினால். அந்த குறிப்பிட்ட இளைஞருக்கு தலையில தான் காயம், துப்பாக்கி சூட்டினால் ஏற்பட்ட காயம் என்று சொல்லப்படுகிறது. போலீசார் தான் கொண்டு வந்து அனுமதித்திருக்கிறார்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில். எங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்டைதீவு பகுதியிலிருந்து. அப்போ மண்டைதீவு பகுதியில் வைத்துத்தான் இவர் மீது துப்பாக்கி சூடு இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இவர் போலீசாரினால் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சில நிமிடங்களில் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வளவுதான் இது சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட தகவல்கள். ஏனென்றா இப்பதான் நடந்திருக்கு, இரவு தான் நடந்திருக்குது. இனி விடியத்தான் விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு மிச்ச விவரங்கள் வெளிவரும். உயிரிழந்த அந்த இளைஞருடைய பெயர் விவரங்கள் என்ன, அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது யார், இது மாதிரியான விவரங்கள் இனித்தான் வெளிவரும். இருந்த போதிலும் கூட தலையில் ஏற்பட்ட துப்பாக்கிச்சூடு காரணமாக இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். களுத்துறை பகுதியில் மண்ணுக்கடியில் இருந்து 23 குண்டுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த 23 குண்டுகளும் மோட்டார் குண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது விமானத்தில் இருந்து வீசப்படுகின்ற குண்டுகள் என்று சொல்லி. எனவே விமானத்தில் இருந்து வீசப்படுகிற குண்டுகள் 23 குண்டுகள் எப்படி மண்ணுக்கடியில் போகும் என்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். இருந்த போதிலும் கூட களுத்துறை பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல புதிதாக ஒரு ஜிம் ஒன்று கட்டுறதுக்கு, ஜிம் ஒன்றை கட்டுவோம் என்று சொல்லி அத்திவாரம் தோண்டியிருக்கிறோம் நேற்று. அப்ப அத்திவாரம் தோண்டியக்குள்ள மண்வெட்டி ஒரு வித்தியாசமான சத்தம் ஒன்று கேட்டிருக்குது. அதுக்கு பிறகு செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள 3 குண்டுகள் இருந்திருக்குது. அப்ப உடனடியாக அந்த இடத்துக்கு போலீசார் வரவழைக்கப்பட்டு பிறகு STF எல்லாம் வரவழைக்கப்பட்டு அந்த இடம் பாதுகாக்கப்பட்டு பிறகு தோண்டி பார்க்கப்பட்டது. தோண்டி பார்த்தா இன்னும் ஒரு இடத்துல 20 குண்டுகள் இருந்திருக்குது. அப்ப மொத்தம் 23 குண்டுகள். அப்ப விமானத்தில் இருந்து வீசப்படுற குண்டுகள் எப்படி அந்த இடத்துல வந்தது மண்ணுக்கடியில், ஒரு ஆச்சரியமான விஷயம். எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த 23 குண்டுகளும் கட்டுக்குருந்த STF முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருக்கார். அதாவது அரசாங்கத்துக்கு மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கார். கண்ணக்க குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்கார். அதில் முதலாவது குற்றச்சாட்டு என்னென்று சொன்னால், பௌத்த மதத்தை அரசாங்கம் மதிக்கதே இல்லையாம். அரசியல் அமைப்பில் சொல்லப்பட்டிருக்காம் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்று சொல்லி. ஆனால் அரசாங்கம் பௌத்தத்தை மதிக்கதில்லை. மிக முக்கியமாக பிக்குகளை பழி வாங்குது, பிக்குகளை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள அடைக்குது என்று சொல்லி அறிக்கை விட்டுக்கார். ஏன் சொல்லுங்க பாப்போம். நேற்று கசப்பதேரருக்கு பிணை கொடுக்கல தானே, இப்போ தொடர்ந்து பிணை மறக்கப்பட்டு கொண்டு தானே வருது. எனவே அதெல்லாத்தையும் பார்த்து போட்டு அறிக்கையை விட்டுருப்பார் போறதுக்கு பிக்குகளை அரசாங்கம் பழி வாங்குதுன்னு சொல்லி. ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நீங்களே இப்படி சொல்லலாமா? அந்த நடவடிக்கை எல்லாத்தையும் மேற்கொள்றது நீதிமன்றம். அவருக்கு பிணை கொடுக்கிறதா பிணை கொடுக்கலையாண்டு முடிவெடுக்கிறது நீதிபதி. திருகோணமலை நீதிபதி அப்படி ஒரு முடிவை எடுக்க போறாரா இல்லையான்றது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தெரியுமோ தெரியாது. அது நீதிபதிகள் எடுக்கிற முடிவு. நாட்டில் எந்த குடிமகனாக இருந்தாலும் அந்த குடிமகன் சட்டத்துக்கு கட்டுப்படணும், நீதிமன்றங்களை நம்பணும். அதுதான் ஒரு குடிமகனுக்குரிய அழகு. நீங்கள் நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீர்கள். நீங்களே நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பை கேள்விக்குள்ளாக்கி இது அரசாங்கத்தில் பழிவாங்கல் என்று சொன்னா அப்போ உங்களை பார்த்து எல்லாரும் தான் சொல்ல போயினோம். எனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தோண்டு இப்படி ஒரு அறிக்கையை விட்டுக்கார். பிக்குகளை இந்த அரசாங்கம் பழி வாங்குகிறது, பௌத்தத்தை மறந்துட்டுது என்று சொல்லி. இது முதலாவது குற்றச்சாட்டு. இரண்டாவது இராணுவத்தை பழி வாங்குதாம். அதாவது போரில் பல வெற்றிகளை குவித்த முன்னாள் இராணுவ
இராணுவ வீரர்களை இந்த அரசாங்கம் திட்டமிட்டு பழி வாங்குது என்று சொல்லி புதிதாக ஒரு கதையொன்று சொல்லியிருக்கார் சஜித் பிரேமதாசா. என்ன சம்பவம் என்று சொன்னால், யுத்தத்தில் வந்து காயமடைந்த இராணுவத்தினர் இருக்கிறது தானே, காயமடைந்து மாற்றுத்திறனாளிகளாக மாறி இருக்கின்ற இராணுவத்தினர், அப்படி ஒரு 180 இராணுவத்தினர் வந்து 180 பேர் வந்து பூசால இருக்கக்கூடிய ஆர்மி கேம்பில் இவ்வளவு காலம் தங்கியிருந்தவையாம். அவைக்கான விசேட வசதிகள் எல்லாம் பூசா கேம்பில் வச்சு வழங்கப்பட்டதாம். இப்போ அரசாங்கம் சொல்லியிருக்காம், இந்த மாதம் 16ஆம் தேதி கிடையில, இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி கிடையில பனாகொட என்று சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு எல்லாரும் போகணும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கான். அங்கே தான் இனி போய் நீங்கள் தங்கணும், இனி வந்து நீங்கள் பூசால தங்க முடியான்னு சொல்லி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கான். எனவே அதை சுட்டி காட்டி இந்த மாதிரி முன்னாள் இராணுவ வீரர்களை அரசாங்கம் விரட்டி கொண்டிருக்கிறது, அவர்களுக்கான சலுகைகளை வந்து இல்லாமல் செய்து அவர்களை பழி வாங்குகிறது என்று சொல்லி கணக்கெல்லாம் சொல்லி வச்சுக்கார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா. எதையாவது ஒன்றை கொளுத்தி போடலாம் என்று தான் அவரும் பார்க்கிறார். ஆனால் ஒன்றுமே சரி வருதில்லை. இவர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் ஒவ்வொன்றுக்கும் சரியான காரணங்கள் இருக்குது. இப்போ பிக்குமார் வந்து அடாவடித்தனம் செய்தபடியாக தான் அவையில் விளக்க மறியல் இருக்கணும். சும்மா இருக்கிற பிக்குமாரை பிடிச்சி அடைச்சதா இல்லையே. அது முதலாவது. ரெண்டாவது வந்து இராணுவத்தினரை வந்து வெளியேற சொல்லி அரசாங்கம் அறிவிக்குதுன்னு சொன்னால் இந்த பனாகொட என்ற இடத்துல வந்து அதுக்கேற்ற ஏற்பாடுகள் செய்திருப்பினு தானே, சும்மா போச்சலினமா அப்படி சொல்ல மாட்டேன்னு தானே. எனவே சஜித் பிரேமதாசா என்னதான் அறிக்கை விட்டாலும், என்னதான் பக்கம் பக்கமாக அறிக்கை விட்டாலும் அது கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போகும் என்றதான் கடந்த கால வரலாறு. எனவே அவருடைய இந்த அறிக்கைக்கும் அதுதான் நடக்கும். அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். ஒரு எச்சரிக்கை என்று கூட சொல்லலாம். அதாவது தனியார் பேருந்து உரிமையாளர்கள் இருக்கின்றன தானே, அவைக்கான ஒரு எச்சரிக்கை. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நீங்கள் பணிக்கமர்த்துகின்ற பேருந்து சாரதிகளும் நடத்துனர்களும் வந்து போதைப் பொருள் பாவிக்க கூடாது, மது அருந்திட்டு வாகனம் ஓடக்கூடாது. அப்படி இனி யாராவது பிடிபடுவார்களாக இருந்தால் அந்த ரூட் பெர்மிட் என்று சொல்லுவோம் தானே, அந்த போக்குவரத்துக்கான அந்த அனுமதி அது வந்து பறிக்கப்படும், இனி அது வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லி தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி விட்டுருக்கார். ஏனென்று சொன்னால், தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் சொன்னவை என்னென்னு சொன்னால், இப்போ அவையல் குடிக்கிறது, அவையல் போதைப் பொருள் பாவிக்கிறது எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அவையல் பஸ் எடுத்துக்கொண்டு போவினோம், இப்போ போகிற வழியில் இடையில போதைப் பொருள் பாவிக்கணுமா இல்லையாண்டு எப்படி எங்களால் கண்டுபிடிக்க முடியும்? எனவே எங்களுக்கு அது தெரியாண்டு சொல்லி தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் வந்து சொன்னது. அதை வந்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அது உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி நீங்கள்லாம் பொறுப்பு. நீங்கள் தானே பஸ்ஸை வண்டி விட்டுக்கிறீங்கள், உங்களோட தானே பஸ், உங்களுக்கு தானே ரூட் பெர்மிட் தந்திருக்கு, நீங்கள் தானே சம்பளத்துக்கு ஆக்களை வச்சுக்கிறீங்கள், சாரதிகளையும் நடத்துனர்களையும். எனவே நீங்கள்லாம் கண்காணிக்கணும். அவையில் வந்து போதைப் பொருள் பாவிக்க இயலாது, குடிக்கவும் இயலாது, கிளீனாக இருக்கணும் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கார். இதுக்கு வந்து தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் வந்து அதனுடைய தலைவர் கெமுனு விஜயரத்ன அவர் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்துக்கார். என்னென்னு சொன்னால், எங்கள் மேலே கை வைக்க வேண்டாம். இந்த மாதிரி ரூட் பெர்மிட் வந்து பறிக்கப்படுமாக இருந்தால், ஏதாவது ஒரு இடத்துல இலங்கையில் ஏதாவது ஒரு இடத்துல ரூட் பெர்மிட் வந்து பறிக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராடுவோம், ஒட்டுமொத்த இலங்கையை வந்து முடக்குவோம், போக்குவரத்து எல்லாமே வந்து தடைப்படும் என்று சொல்லி எச்சரிக்கை விட்டிருக்கிறார் அவர். என்ன பிரச்சனை என்று சொன்னால், குடிச்சிட்டு வாகனம் ஓடிலாது, அவ்வளோதான் கதை. போதைப் பொருள் பாவிச்சிட்டு வாகனம் ஓடிலாது, அவ்வளோதான் கதை. அதை வந்து எல்லாரும் கடைப்பிடிச்சிட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ ஒரு தனியார் பேருந்து உரிமையாளர் ஒரு ஆள் ஒரு 2 பேரை வேலைக்கு அமர்த்தாக்க முதல் அவைகளை பற்றி ஃபுல்லாக செக் பண்ணி அவையில் சரியான ஆக்களா, தகுதியான ஆக்களா, நிறைய பயணிகளை இல்லை ஏற்றி கொண்டு போகணும், அதுக்கு ஒழுங்கான ஆக்கலான்றதை செக் பண்ணி படந்த வேலையை கொடுத்தா சரியாக இருக்கும். எனவே தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வந்து இது சம்பந்தமாக கூடுதல் கவனம் செலுத்தணும். அதுதான் சரியான வழியாக இருக்கும். கொழும்பில் இருக்கிற சுவிஸ் தூதரகம் ஒரு தேவையில்லாத வேலை ஒன்று பார்த்துருக்குது. அது என்ன தேவையில்லாத வேலை என்று சொன்னால், இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத, யாராலும் சாதிக்கவே முடியாத ஒரு வேலையை தாங்கள் செய்ய போகிறோம் என்று வெளிக்கிட்டவே கடைசியாக அந்த வேலையை வந்து கைவிட்டாச்சு. அது என்னென்னு சொன்னால், எங்களுடைய தமிழ் கட்சிகள் இருக்கிறது தானே, எல்லா கட்சிகளையும் வந்து ஒன்றிணைச்சு ஒரு கூட்டம் ஒன்றை வச்சு அவைக்கு வந்து அந்த சுவிஸில் வந்து ஆட்சி முறை இருக்குது தானே, கூட்டாட்சி முறை, அதை வந்து விளங்கப்படுத்துவோம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தவே. அப்போ இந்த மாதம் 19ஆம் தேதி ஒரு கூட்டம் ஒன்று வச்சு எல்லாரும் வாங்க கொழும்புக்கு சொல்லி எங்கட தமிழ் கட்சிகளை வந்து ஒன்றுபடுத்தலாமா? இந்த உலகத்தில் அது நடக்கிற கதையாது. அதாவது கிழக்கில் உதிக்கிற சூரியனை வந்து மேற்கில் உதிக்க வச்சாலும் வைக்கலாமே தவிர எங்களுடைய தமிழ் கட்சிகளை வந்து ஒன்று சேர்க்கவே இல்லான்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சுவிஸ் தூதரத்துக்காக தெரியா போகிறதுக்கு தேவையில்லாத வேலையோட பார்த்து ஒரு முயற்சி ஒன்று எடுத்து போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தமிழ் கட்சியாக்கள் வந்து அதை குழப்பி போட்டிதான். அதை இன்னவோ செய்து இன்னவோ காய்ச்சி குழப்பியாச்சு. இப்போ 19ஆம் தேதி அந்த கூட்டம் இல்லை, ஒன்று சேர்க்கிற அந்த முயற்சியும் இல்லை, அது கால வரையறை இல்லாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்காம். இதில் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் வந்து நேற்று சுவிஸ் தூதரகம் அறிவிச்சிருக்குது.
இங்கே பாருங்க நாங்கள் உங்களுக்கு மீட்டிங் வைக்கிறது நாங்கள் அதை வந்து நாங்கள் ஒத்தி வச்சுக்கோம் என்று சொல்லி இப்போ ஆளையால் குற்றஞ்சாட்டினம் இவையே சொல்லினம் அவையில்ல பிள்ளை என்று சொல்லி அவையே சொல்லினம் இவையில்ல பிள்ளை என்று சொல்லி ஒவ்வொரு கட்சிகளும் வந்து தங்களுடைய ஊடகங்கள் ஊடாக மாற்றி மாற்றி குற்றஞ்சாட்டுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. யாரில் பிள்ளை யாரில் சரி என்று தெரியலை. அதை ஆராய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனெண்டா எங்கட தமிழ் கட்சிகளை வந்து ஒன்று சேர்க்கலான்றது எங்களுக்கு தெரியும் தானே. இருந்த போதிலும் கூட சுவிஸ் தூதரகத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், வேறு ஒன்றும் இல்லை. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.